ஓகே. க்ரோத்துங்கிறது ஜஸ்ட் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுதா அது க்ரோத்து. இப்போ உங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 10 ஜென்ரேஷன் கழித்து அந்த 4 பேருங்கிறது 40 பேராக ஆகலாம், 50 பேராக ஆகலாம். இது வந்து க்ரோத். ஓகே. டெவலப்மெண்ட் அப்படின்னா அவங்க அந்த இருக்கிறாங்கள வீட்டில் உள்ளவங்க அவங்களோட லிவிங் ஸ்டாண்டர்ட், அவங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்கிறாங்க, என்ன மாதிரி ஹெல்த் அவங்களுக்கு இருக்குது, என்ன மாதிரி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ப்ளஸ் வந்து மைண்டு எப்படி இருக்குது, இப்படிலாம் பார்க்குறது தான் வந்து டெவலப்மெண்ட்டு. குவான்டிடேட்டிவ் கொடுத்துருப்பாங்க நம்பர், குவாலிட்டேட்டிவ்னா குவாலிட்டி, சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல். சமூக ரீதியாக நம்ம எந்த மாதிரி முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம், எக்கனாமிக்கில் எப்படி முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம், ப்ளஸ் பொலிட்டிக்கல், இப்போ அரசியல் நம்ம உள்ளே போயிருக்கோமா இல்லையா, இதை பார்க்குறது தான் வந்து டெவலப்மெண்ட்னு சொல்கிறோம். ஜஸ்ட் க்ரோத் வந்து எக்கனாமிக் மட்டும் தான் பார்க்குறது, காசு இருக்கா இல்லையா, எவ்வளோ காசு இருக்குது அப்படின்னு பார்க்குறது. ஆனால் இங்கே காசும் வேணும், அதுக்கோட சேர்ந்து சோசியல் ப்ராக்ரஸ், லைக் எஜுகேஷன், ஹெல்த்து, ஈக்குவாலிட்டி. இப்போ உங்கள்கிட்ட நிறைய காசு இருக்குது, உங்களை யாரும் மதிக்கலை அப்படின்னா அது வந்து ஒரு முழு க்ரோத்தாவோ டெவலப்மெண்ட்டாக ஆக முடியாதுல்ல. ரைட். அடுத்தது வந்து இன்க்ரீஸ் இன் ஜிடிபி, இன்கம் ஆஃப் த கண்ட்ரி, அதுதான் க்ரோத்து. இதை பொறுத்த வரைக்கும் லிட்ரஸி ரேட்டு வேணும், ஹெல்த்து நல்லா இருக்கணும், பாவர்ட்டி கம்மியாக இருக்கணும், எப்படி இருக்கிறத டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம். அடுத்து க்ரோத் அக்கர் வித்தவுட் இம்ப்ரூவிங் த பீப்புள் குவாலிட்டி ஆஃப் லைஃப். பீப்புளோட குவாலிட்டி எதுவுமே கன்சிடர் பண்ணாமல் க்ரோத்தை தான் நம்ம க்ரோத்துன்னு சொல்கிறோம். டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது பீப்புளோட எல்லா குவாலிட்டியும் சேர்ந்து வர்றது தான் டெவலப்மெண்ட். க்ரோத்துங்கிறது ஒரு சின்ன கான்செப்ட், நேரோ கான்செப்ட். டெவலப்மெண்ட்டுங்கிறது ஒரு ப்ராட் கான்செப்ட். தேங்க்யூ.